ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். நம்ம ரம்ஜான் திருநாள் கொண்டாடி இருக்க முஸ்லீம் நண்பர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே ஜாலியாக பிரியாணி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக ரம்ஜான் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ரம்ஜான் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவுட்டோரில் பிரியாணி மேக் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி பிரியாணி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் நம்ம ஜஃபார் பாய் பிரியாணி இப்போ செய்ய போகிறோம். 1/2 கிலோ பிரியாணிக்கு நான் 120 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு அது கொஞ்சம் வதங்கணும். 120 கிராம் 100 கிராமுக்கு நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு ஸ்டைலில். ஸோ இந்த மசாலா பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கப்பில் நான் 1.5 பங்கு அளவுக்கு 1.25 பங்கு அளவுக்கு கரெக்டாக தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் மெயின் ஃபால்ட் ஒன்று நடந்துச்சு. புதினா கொத்தமல்லி தான் மெயின், அதை நான் மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது, வாசனையும் நல்லாவே வருது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம சீரக சம்பா ரைஸ் இது ஒரு மூடிடலாம். செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக ஸ்பைஸியாக வந்துருக்கு. ரைஸ்லாம் பாருங்கள் செம்மையாக வெந்திருக்கு. சிக்கன் பீசஸும் நல்லா வெந்திருக்கு. ஆனால் இதில் கேர்டும் அப்புறம் நம்ம புதினா மல்லியும் போடல. பட் ஆனால் ஓகே தான், டெக்ஸ்சராக வந்திருக்கு. மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி கேசரி அப்புறம் சிக்கன் 65 எக்கு இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. எக்ஸலண்ட்டாக நம்ம ஜஃபார் பாய் ஸ்டைலில் பிரியாணி பண்ண வரும்ன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அந்த புதினாவும் கேர்டும் மட்டும் தான் ஆட் பண்ணலாம், மறந்துட்டு வந்துட்டா வர அர்ஜென்ட்டில். அமேசிங், சூப்பராக இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. வேறு மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், கொரியர் பண்ணிவிடுவோம். இது நாங்கள் எங்களோட சொந்த ப்ரொடக்ஷன் தான். இது எல்லாமே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ரேட்டுமே கம்மி தான். நம்மளோட ப்ராடக்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக எடுத்துகிட்டு நீங்கள் வெளியெல்லாம் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப, ட்ரெக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிக்கும் நான் உங்களுக்கு